ஹாய், இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான பாம்பே சட்னி ரொம்ப டேஸ்டி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு சின்ன கப்பு போல் கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. நான் திரும்பவும் ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். நான் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பல்லாரி, ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன துண்டாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. கடைசி கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.